வணக்கம் நட்புக்களே. இன்றைக்கி ஈவினிங் என்னுடைய கசினும் அவங்க ஹஸ்பண்டும் ஒரு பை 6 o'clock வரேன்னு சொல்லியிருந்தாங்க. சரி, யூஸ்வலாக பண்ணுற டிஃபன் இல்லாமல் எதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாமேன்ட்டு இந்த நோம்புக்கு பண்ணுற கார அடை பண்ணலான்னு டிசைட் பண்ணேன். ஸோ அந்த ரெசிபி ஐ எம் கோயிங் டு ஷேர் வித் யூ நவ். ஓகே, அதுக்கு இந்த டம்ளரால் 2 டம்ளரில் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது அணில் கொழுக்கட்டை மாவு எடுக்கலாம், இல்லைன்னா நான் இது ஃப்ரெஷ் மில்லர்ஸில் வாங்கினேன், அப்படியே கொழுக்கட்டை மாவாகவே கிடைக்கிறது. அது 2 டம்ளர் எடுத்திருக்கேன். காலையில் குக்கர் வைக்கும்போதே அந்த காராமணியை ஊற வச்சு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். தென் பச்சை மிளகா, தேங்காயை பல்லு பல்லாக கீறி வச்சுருக்கேன். இது முடியாதவங்க துருவியும் வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ அடுப்பில் ஒரு இல்பச்சட்டியை வச்சு கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் பிடிக்கிறவங்க அந்த வாசனை பிடிச்சதுன்னா தேங்காய் எண்ணெயில் பண்ணால் இன்னுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம் எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போட்டு அது வெடித்த உடனே பெருங்காயம் போட்டுட்டு நம்ம இந்த பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற பச்சை மிளகா அண்ட் கருவேப்பிலையை முதல்ல போட்டுருங்க. அதை ஜஸ்ட் ஒரு பெரட்டிட்டு உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற காராமணி அண்டு தேங்காவை அதில் சேர்த்துடலாம். இப்போது நான் 2 கப்பு மாவு எடுத்துருக்கிறதுனால இன்ட்டு 2 times 4 cups ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணி கொஞ்சம் உப்பையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அதை தண்ணி கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். தண்ணி கொதிச்சுட்டு இருக்கும்போதே சைமல்டேனியஸாக நம்ம இட்லி தட்டில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயை எல்லாத்துலேயும் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டுருலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுது. கொதிக்கும்போதே அது உப்போட குவான்டிட்டி போருமான்றது ஓரளவு வாசனையில் தெரியும். நெய்வேத்தியத்துக்கு இல்லாத பட்சத்தில் நம்ம நடுப்புற கூட அதை சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு இந்த மாவை அதோட சேர்க்குறேன். இப்போ மாவு நல்லாவே ஆறிடுது. இதை கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயை தொட்டு சின்ன சின்னதாக அடை மாதிரி தட்டி இதில் எடுக்கணும். பெட்டர் நீங்கள் இந்த கொதிக்க வைக்கும்போதே 1க்கு 1.5 ஜலம் முதல்ல வச்சுக்கோங்க. ஏன்னா மாவுக்கு மாவு டிஃபர் ஆகும். அதனால் 1.5 முதல்ல வச்சுட்டு தேவைன்னா இன்னொரு ஒரு 1/2 டம்ளர் சேர்த்து கலரிக்கலாம். எல்லா அடையும் இந்த மாதிரி தட்டியாச்சு. இப்போது இட்லி குக்கரில் ஒரு 15 minutes இதை வேக விட்டு வெந்த உடனே இது எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு ஹாட் பேக்கில். சைட் டிஷ் ஆஸ் யூஷுவல் பட்டர் தான் அதுக்கு, இல்லைன்னா தக்காளி சட்னி காரம் போட்டு அரைச்சும் பண்ணலாம். இதுலேயே நான் கொஞ்சம் உப்பு காரமாக பண்ணியிருக்கிறதுனால I preferred butter for this. Thanks for watching.